கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 31. பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வசனம். ஏன் இது நான் மிக முக்கியமான வசனம் என்று சொல்லுகிறேன் என்றால், கடவுள் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார், கடவுள் நமக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கின்றார், நம்முடைய சுக துக்கத்தில் அவர் எவ்வளவு அதிகமாக பங்கு கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனம் நமக்கு உண்மையாகவே முழுமையான கடவுளுடைய பராமரிப்பை குறித்து, பாதுகாப்பை குறித்து நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு சற்று முன்னாடி இருக்கின்றதான 29வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது என்று குறிப்பிடுகின்றார். அது மிகவும் மலிவான பறவை என்பதை மிக சாதாரணமான ஒரு பறவை என்று குறிப்பிடுவதற்காகத்தான் ஒரு காசிற்கு 2 குருவிகள் விற்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படி எந்தவிதமான விலை மதிப்பும் அற்ற அந்த பறவையை குறித்து சொல்லும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவைகள் கீழே விழ வேண்டும் என்று சொன்னால், அதாவது அதனுடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்று சொன்னால், அது எப்பொழுது தான் நடக்கும் என்றால், பிதாவின் சித்தமில்லாமல், கடவுள் அனுமதிக்காமல் அந்த மிகவும் அற்பமாய் எண்ணப்படுகிற பறவைக்கு கூட எந்த முடிவோ மாற்றங்களோ வராது, கடவுள் அனுமதித்தால் ஒழிய என்று எழுதிவிட்டு அதற்கு தொடர்ந்து வருகிற வசனங்களிலே தான் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். இதோ சற்று முன்பதாக நான் உங்களுக்கு குறிப்பிட்டேனே, அந்த அற்பமாய் எண்ணப்படுகிற பறவைகளை காட்டிலும் நீங்கள் என் பார்வையிலேயே விலையேற பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த பறவைக்கே நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை முழுமையாக நான் பராமரித்து கொண்டு வருகின்றேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளை காட்டிலும் நீங்கள் என் பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. எதை குறித்து? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து நாம் பயப்படவே வேண்டாம். ஏன்? கடவுள் அவ்வளவு தூரம் நம்மீது கரிசனை உள்ள ஆண்டவராக, அவ்வளவு தூரம் நம்மீது அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதருடைய பார்வையில் மனிதர்கள் யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள்? தங்களை விட எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கின்றார்களே, அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். ஆனால் கடவுள் யாருக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறாராம்? அற்பமாய் எண்ணப்படுகின்ற அந்த அடைக்கலான் குருவிகளுக்கு ஆண்டவர் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பறவையை காட்டிலும் நீங்கள் என் பார்வையில் விசேஷித்தவர்கள். எதனால் விசேஷித்தவர்கள்? நாம் பெரிய மேதாவிகள் என்பதினாலே, நாம் தாழ்ந்துகள் நிறைந்தவர்கள் என்பதினால் அல்ல, நாம் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை மீட்டெடுக்கும்படியாய் தம்முடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தை அவர் சிந்தச் செய்ததற்கு காரணம், அன்றைக்கு அவருடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டு நாம் இன்றைக்கு அந்த சாயலை இழந்து நிற்கும் பொழுது
கடவுள் நம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், என் பார்வையில் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். ஒருவேளை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கின்ற மக்களுடைய பார்வையில் நீங்கள் மிகவும் அற்பமானவர்களாக தெரியலாம். அது உறவுகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு முன்பதாக, ஏன் நீங்கள் அங்கம் வகிக்கின்ற சபை, ஊழிய நிறுவனம், நீங்கள் பணியாற்றுகின்ற அலுவலகம், அல்லது நீங்கள் வசித்து கொண்டிருக்கிறதான இடம், உங்களுடைய சொந்த குடும்பத்தார், மற்றவருடைய பார்வையில் நீங்கள் மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அப்படி அல்ல. கடவுள் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளையாக, அதுவும் விசேஷமான பிள்ளையாக கடவுள் பார்க்கிறார். ஆகவே இவர்கள் என்னை நேசிக்கவில்லை, இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, இவர்கள் என்னை வெறுக்கின்றார்கள், ஒதுக்குகின்றார்கள், என்னை மறந்து விட்டார்கள், என்னை கண்டு கொள்ளவில்லை, இப்படியெல்லாம் நினைத்து அவர்களை பார்த்து நீங்கள் கலங்கி, அவர்கள் இப்படி பேசிவிட்டார்களே என்று நீங்கள் நினைப்பதை காட்டிலும், யார் என்னை மறந்தால் என்ன, யார் என்னை விட்டு தூரம் போனால் என்ன, யார் என்னை அற்பமாய் நினைத்தால் என்ன, யார் என்னை அவமதித்தால் என்ன, என் ஆண்டவர் இன்னும் என்னை நேசிக்கிறார். என் ஆண்டவர் இன்னும் அவருடைய பார்வையில் எனக்கென்று ஒரு விசேஷித்த இடத்தை கடவுள் வைத்திருக்கின்றார். அவருடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்பதில் மட்டும் ஆழமான விசுவாசத்தை வையுங்கள். நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறும். புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கடவுள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அவமதிக்கப்பட்ட இடத்துல உங்களை முக்கியமான ஸ்தானத்திற்குள்ளாய் ஆண்டவர் வைத்து உங்களை உயர்த்துவார். பயப்படாதீர்கள். தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கிருபையும் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென்.